இந்த வீடியோவில் நம்ம மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். குறைஞ்ச வருடங்களையே பன்மடங்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஒரு ஸ்டாக்ஸை தான் நம்ம மல்டிபேக்கர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். மல்டிபேக்கர் ஸ்டாக் அப்படிங்கிறது 10 மடங்கு 20 மடங்கு 30 மடங்கு ஏன் 100 மடங்குக்கு மேலே கூட உயரலாம். கடந்த 2020 லாக்டவுன் இறக்கத்துக்கு பிறகு நிஃப்டி 2 மடங்குக்கு மேலே உயர்ந்திருக்கு. அதே ஸ்டாக்ஸ் எல்லாம் பன்மடங்கு ஏற்றம் அடைஞ்சிருக்கு. கடந்த 2020 இருந்து 2024 வரை பன்மடங்கு ஏற்றம் பெற்ற மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வரக்கூடிய வருடங்களில் பன்மடங்கு ஏற்றம் அடையுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். 2020 2024 வரை அதிகம் ஏற்றம் அடையாம ஃபண்டமெண்டலா நல்லா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் வரக்கூடிய வருடங்கள்ல பன்மடங்கு ஏற்றம் அடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கடந்த புல் மார்க்கெட்ல ஏற்றம் அடையாத ஃபண்டமெண்டலா நல்லா இருக்க, அதே போல பிசினஸ் தொடர்ந்து வளர்ச்சியில் இருக்க, பி ரேஷியோ குறைவா இருக்கிற, ப்ராஃபிட் அண்ட் மார்ஜின் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிஸ், வரக்கூடிய வருடங்கள்ல பிசினஸ் வாய்ப்புகள் அதிகமா இருக்கக்கூடிய நிறுவனங்கள், இப்போ நம்ம சொன்ன கிரைட்டீரியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் வரக்கூடிய வருடங்கள்ல மல்டிபேக்கர் ஸ்டாக்காக மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ நம்ம சொன்ன கிரைட்டீரியாலாம் வச்சு நீங்கள் நல்ல ஸ்டாக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுடைய முதலீடுகளை செய்யுங்க. இதன் மூலம் நீங்கள் முதலீடு செய்கிற கம்பெனி மல்டிபேக்கர் ஸ்டாக்காக மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய ட்ரேட் செய்ய உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் அவசியம். உங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் இல்லைனா இந்தியாவுடைய முன்னணி புரோக்கராக ஜெரோதா இருந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் எங்கள் மூலியமாகவே ஓப்பன் பண்ணி தமிழ்லேயே சப்போர்ட் வாங்கிக்கலாம்.